மே 1ஆம் தேதி முதல் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் புக்கிங் தொடர்பாக மாற்றங்கள் அமலுக்கு வரலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பும் குழப்பமும் நிலவுகிறது. சமூக வலைதளங்களில் 5 புதிய விதிமுறைகள், இந்த நடைமுறைகளை பின்பற்றாவிட்டால் சிலிண்டர் கிடையாது போன்ற செய்திகள் வேகமாக பரவி வருவதால் உண்மை நிலை குறித்து தெளிவு பெற வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் கேஸ் சிலிண்டர் புக்கிங் மற்றும் விநியோக முறைகளில் சில மாற்றங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நகர்ப்புறங்களில் கேஸ் சிலிண்டர் புக்கிங் செய்யும் இடைவெளி 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக அதிகரிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இந்த மாற்றம் ஒரே குடும்பம் அதிகப்படியான சிலிண்டர்களை குறுகிய காலத்திற்குள் புக்கிங் செய்வதை தடுக்கவும் சரியான விநியோகத்தை உறுதி செய்யவும் உதவும் என அதிகாரிகள் கருதுகின்றனர். அதேபோல கிராமப்புறங்களில் கேஸ் சிலிண்டர் புக்கிங் இடைவெளி 45 நாட்கள் வரை நீடிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது கிராமப்புறங்களில் விநியோக சவால்களை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. கேஸ் சிலிண்டர் டெலிவரி செய்யும் போது OTP அல்லது DAC டெலிவரி ஆத்தென்டிகேஷன் கோட் முறையை கடைபிடிப்பது முக்கியமாகும். இந்த முறையில் வாடிக்கையாளர்களின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு OTP அனுப்பப்படும். அதை டெலிவரி பணியாளர்களிடம் தெரிவித்தாலே சிலிண்டர் வழங்கப்படும். இந்த நடைமுறை ஏற்கனவே பல நகரங்களில் அமல்படுத்தப்பட்டு கருப்பு சந்தை மற்றும் மோசடி விநியோகத்தை கட்டுப்படுத்த உதவியுள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் ஆதார் இணைப்பு மற்றும் EKYC செயல்முறைகள் மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. குறிப்பாக பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் பயனாளிகள் கட்டாயமாக EKYC செயல்முறையை நிறைவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மற்ற பயனாளிகள் ஏற்கனவே KYC செய்திருந்தால் புதியதாக எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை என அதிகாரப்பூர்வ தரப்புகள் விளக்கமளித்துள்ளன. மேலும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் சரியாக செயல்படுவது மிகவும் முக்கியமானதாகும். OTP பெறுவதற்கும் தகவல் புதுப்பிப்புகளுக்கும் இது அவசியமாகும். இதற்கிடையில் LPG சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏற்படும் வாய்ப்பும் உள்ளதாக கூறப்படுகிறது. சர்வதேச கச்சா எண்ணெய் விலை மாற்றங்கள் மற்றும் விநியோக சூழ்நிலைகள் அடிப்படையில் விலை உயர்வு அல்லது குறைவு ஏற்படலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். சில நகரங்களில் பைப் மூலம் வழங்கப்படும் பைப்டு நேச்சுரல் கேஸ் பயன்பாட்டை அதிகரிக்க அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. எதிர்காலத்தில் LPG பயன்பாட்டை குறைத்து PNG போன்ற மாற்று வாய்ப்புகளுக்கு மாறும் திட்டங்களும் ஆய்வில் உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இதற்கிடையில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் போன்ற நிறுவனங்கள் விநியோகத்தை சீராக வைத்திருக்க நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் 5 கட்டாய விதிமுறைகள் போன்ற தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படாதவை என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையற்ற அச்சத்தில் ஆளாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் நம்பகமான செய்தி ஊடகங்களின் தகவல்களை மட்டுமே நம்பி செயல்பட வேண்டும் என வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர்.